கொஞ்சம் சீக்கிரமா போன் எடுங்களே ப்ளீஸ், எடுங்க. ரிஷப் ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறாரு? ப்ளீஸ் ரிஷப், போனை சீக்கிரம் எடு. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் உங்கள் ஃபோனை சைலண்ட் மோடில் வச்சு இந்த பேஸ்கெட்டில் போட்டுருங்க. உங்கள் ஃபோன் பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ, வெல்கம். ஐயோ, ஃபோன் வேற கட் ஆயிடுச்சு. ஃபோனை கண்டிப்பா தூரமா எங்கேயோ வச்சிருக்கான் போல இருக்கு, அதனால தான் எடுக்கல. ஃபோன் ரிங் ஆகிறது அவனுக்கு கேட்கல போல இருக்கு. நான் பிரீதாக்கு ஃபோன் பண்றேன். பிரீதா ஃபோன் எடு. பிரீதா ப்ளீஸ் ஃபோன் எடு. பிரீதா ஃபோன் எடு. ஐயோ, ஏன் யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ நான் என்ன பண்றது? இனிமே யாருக்கும் ஃபோன் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நான் நேரடியாக அவங்க வீட்டுக்கே போய் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். ஷெர்லின் யாரு கூடயோ கல்யாணம் பண்ண பார்த்தான்னு. நான் ரிஷப்போட வாழ்க்கையை வீணாக விட மாட்டேன். அந்த பொண்ணு அந்த வீட்டோட மருமகளை ஆக நான் விடவே மாட்டேன். ஐயா ஐயா, நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு சீக்கிரமா போங்க. கொஞ்சம் ஷார்ட்கட்ல போங்க. உங்களுக்கு ஷார்ட்கட் தெரியுமா மேடம்? எனக்கு தெரியும். நீங்க நேரா போங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். சரி மேடம். நீ எதுக்காக அலங்காரம் பண்ணிக்கிற? உன்னதான் எந்த பையனும் பார்க்க மாட்டானே. ஹவு ரூட்! எப்படி பேசுறான்? அவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. ஆக்சுவலி நீ சொன்னது உண்மைதான். எனக்கு மேக்கப்பே தேவையில்லை. ஏன்னா மேக்கப் இல்லாமயே நான் ரொம்ப அழகா தான் இருப்பேன். என்னாச்சு? உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லைல்ல? அப்புறம் எதுக்கு தனியா பேசிட்டு வர? இல்ல யாருமே உன்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களா? இங்க பாரு, நீ என்ன ரொம்பவே கிண்டல் பண்ற. ஒருவேளை நான் நினைச்சேன்னா 1000 பேரை கியூல நிக்க வைப்பேன். அது என்னன்னா நான் யாரையுமே கவனிக்கிறது இல்ல. என்ன பிரீதா, நீ வழக்கமா நீ ரோட்ல பாத்துட்டு இருக்கிற சாதாரண ஆளுங்களை பத்தி நான் சொல்லல, புரியுதா? உன்ன மாதிரி ஆளுங்களை கூட நான் கவனிக்க மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் தி கரண். ஓகே, தெரியும்ல நீ கிளாஸியான ஆளுங்களை கவனிக்கிறது இல்லைன்னு வேணா சொல்லிக்க. இல்லைன்னா கிளாஸியானவங்க உன்னை கவனிக்கிறது இல்லைன்னு சொல்லு. கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாதுல்ல? பாரு, பொண்ணுங்க கட்டுற சாரியிலயும் மண்ணு ஒட்டாது. சாரியில மண்ணு ஒட்டாதா? ஆமா, உண்மைதானே? என்ன என்ன பேசுற நீ? நீ மீசையில மண் ஒட்டல, நீ என்ன சொன்ன? நான் சாரியில மண் ஒட்டலன்னு உன்ன சொன்னேன். ஓ மை காட், அறிவே இல்லையா உனக்கு? எல்லா விஷயத்துக்கும் ஜெண்டரை சேஞ்ச் பண்ண முடியாது. நான் உன்கிட்ட பேசிக்கா ஒரு பழமொழி சொன்ன. பழமொழினா என்னன்னு அடேங்கப்பா. ஹாய் ஹேண்ட்சம். ஹாய் பியூட்டிஃபுல். செம ஹாட்டா இருக்கீங்க. அட பாட்டி அவங்க. தெரியுது எங்களுக்கு பாட்டின்னு. ஆனா நான் என்னோட மனக்கண்ணுல இருந்து பாக்குறேன். பாட்டி, இன்னைக்கு நீங்க செம ஹாட்டா இருக்கீங்க. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. ஓ மை காட், உங்களால எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமே. எதுக்கு? பார்ட்டில பெரிய சண்டையே நடக்க போகுது. யார் கூட? பசங்க உங்க பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா சண்டை ஆயிடும்ல. அம்மா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என்னோட பேட் எடுத்துட்டு வாங்க, யூஸ் ஆகும் மண்டைய பொளக்கிறதுக்கு. ஓ மை காட் கரண் டார்லிங், நீ என்ன இவ்ளோ அதிகமா பேசுற? ஐயோ, பின்றீங்க போங்க. அத்தை சான்ஸே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு அநியாயத்துக்கு கியூட்டா இருக்கீங்க. தேங்க் யூ so much. என்னம்மா, அட்டாக் வந்துருச்சா? எதுக்காக என்ன இப்படி பாக்குற? டென்ஷன் ஆகாத. உனக்காகவும் இப்படி ஒரு Dress கொண்டு வந்திருக்கேன். என் ரூம்ல இருக்கு, போய் போட்டுக்க போ. இல்ல வேண்டாத, எனக்கு சாரியே போதும். ஓ மை காட் ஹனி டார்லிங், நீங்க எதுக்கு இவ்ளோ ஓல்ட் ஃபேஷனா இருக்கீங்க? சாரி இஸ் தி ஓல்ட் ஃபேஷன். இது ஒரு பேச்சுலர் பார்ட்டி. இன்னைக்காவது நீங்க பிரிட்டெண்ட் பண்ணலாம்ல, நம்ம எல்லாரும் பேச்சுலர்ஸ். ஆனா அக்கா, நான் எப்படி பிரிட்டெண்ட் பண்ண முடியும்? எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, பெரிய பெரிய குழந்தைங்களா இருக்காங்க. நல்லா இருக்காதுக்கா. வாடேவா. கம் ஆன்,
நாம போய் என்ஜாய் கம் பண்ணலாம். ஆன் டார்லிங். பாய் கேர்ள்ஸ், இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. பிரீதா, நீ என் கூட கொஞ்சம் வாமா. நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். குட் டு see you. Yeah. Thanks for Yeah, coming. okay. ரிஷப் No problem. பொண்ணுங்க எங்க? இங்க எல்லாரும் யார் உட்காந்துட்டு இருக்கா? பொண்ணுங்க தான். வேற யாரு? நல்ல பொண்ணுங்க. நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. Yeah, okay. Thank you so Yeah. much. என்ஜாய் பண்ணுங்க. Thank you. ஏய் 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 இங்க வா இங்க வா இங்க வா, இங்க வா. விடுடா, எதுக்கு என்ன தொல்லை விடு. பண்ற? ரிஷப் நான் பாத்தீங்களா? இது பார்ட்டி, கொஞ்சமாவது என்ஜாய்மெண்ட் இருக்கணும்ல. எதுக்கு கோபப்படுறீங்க? அண்ணா பேச்சுலர் பார்ட்டியை வீட்ல வைக்காதீங்கன்னு சொன்னேன்ல. அப்படியா? என்ன அப்படியா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ரிஷப் நீ என்னப்பா உன்னோட டாடுக்கு முன்னாடியே ட்ரிங்க் பண்றியா? அட சாமி, உன்னோட சித்தப்பா முன்னாடியே நீ ட்ரிங்க் பண்ற, உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? இது பேச்சுலர் பார்ட்டி, குடிக்கணும்ல. அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாருங்களேன். பேச்சுலர் பார்ட்டி இப்படியா நடக்கிறது? தங்கச்சி தொல்லை பண்ணிக்கிட்டு என்னப்பா ட்ரிங்க் பண்ண கூடாதுங்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சித்தி வந்து பொண்ணுங்களை பார்க்காதான்னு சொல்லுவாங்க. பார்ட்டி மாதிரி இல்ல, பூஜை மாதிரி இருக்கு. போய் பண்டிதரை கூப்பிட்டு வரவா? சரி விடு விடு. பாவம், நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் இவனை டென்ஷன் பண்றீங்க. இவன் ரொம்ப கூலா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சிப்பா குடிச்சுக்கிட்டு இருந்தான். இவனோட பார்ட்டியை நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. ரிஷப்பண்ணா, இந்த பேச்சுலர் பார்ட்டியை நாளைக்கு மறுபடியும் வச்சுக்கலாம். அதுல நீங்க நாக்காரன நம்ம 3 பேர் மட்டும் தான் இருக்கணும். அண்ணா 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 நானு அவங்கிட்ட கேளு. இல்ல இல்ல நானு பொண்ணுங்கள அலௌடே கிடையாது. அலௌ பண்றதே அப்படியா? இல்ல. பொண்ணுங்க அலௌடு கிடையாதா? இல்ல. அப்படினா பார்ட்டியை எங்க வைக்கலாம்னு சொல்லு. பசங்க அலௌடு தானே, நான் வரலாம்ல. அட சித்தப்பா, பேச்சுலர்ஸ் பார்ட்டிக்கான அர்த்தம் அங்க வெறும் பேச்சுலர் மட்டும் தான் இருப்பாங்க. என்ன சொல்றீங்க? என்ன பேசுறீங்க? ஆமா, இதுல என்ன தப்பு தப்பாச்சு? இருக்கு? எல்லாம் சரிதான், கரெக்டா தான் சொல்றான். தண்ணி எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா ஆமா, இதோ என் பாக்கெட்ல இருக்கு. அண்ணா நீங்க என்ன ஆனா? அட போது நிறுத்துங்க. என்ன நீங்க சிரிச்சு ரெண்டு பேரும்? பேசுறீங்க? ஹாய், இங்க ரிஷப் யாரு? நான் டான்ஸ் குரூப்போட ஹெட். நான் தான் ரிஷப், அவரோட தம்பி சாமி. நீங்க ரொம்ப Oh, அழகா thank you இருக்கீங்க. so நைஸ் டு much. மீட் யூ. டாடி இன்னைக்கு பார்ட்டியை கேன்சல் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அட எதுக்கு எதுக்கு எதுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்ன பார்ட்டி போரிங்கா இருக்கு, நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு. வேண்டாம் 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 வேண்டாம், பார்ட்டி ரொம்பவே நல்லா அப்படியா? இவர் தான் எங்க அப்பா மகேஷ். ஹாய். உங்க குரூப் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஷூர், கண்டிப்பா சார், இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். வாங்க வாங்க. Thank you. Thank you. எங்கப்பா எங்க போற? அண்ணா நீங்க இதை கொஞ்சம் கவனிச்சீங்களா? டான்ஸரை பார்த்ததும் குதிச்சு ஓடுறாரு. நீங்க எப்படி டான்ஸரை பார்த்ததும் குதிச்சு ஓடுனீங்கன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். இங்க பாரு, நீ என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க. ரிஷப் பண்ணா தயவு செய்து சொல்லுங்க. என்ன? நீங்க சொல்லவே இல்ல. பேச்சுலர் பார்ட்டில இவ்வளவு அழகான பொண்ணுங்க வருவாங்களா? நீ சொல்லி இருந்தா கல்யாணத்துல அரேஞ்ச் பண்ற பார்ட்டி எல்லாத்துக்கும் பேச்சுலர் பார்ட்டியா அரேஞ்ச் பண்ணிருப்பேன். அப்படியா? ஐ மீன், நீ இவ்வளவு நல்ல அழகான பொண்ணுங்களை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லல்ல, அதனால தான். வேற ஒண்ணும் இல்ல. பார்க்காதீங்க. அப்புறம் அட சஞ்சனா, நீங்களா? நீங்க தனியா வந்திருக்கீங்க? ஷர்லின் எங்க? அவ பார்லர்ல இருந்தா. நான் இப்பவே அவளுக்கு கால் பண்ணி அவ எங்க இருக்கான்னு கேக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இதோ வந்துடுறேன். இந்த இடத்துல யாரும் இல்லை. ஷர்லினுக்கு நான் இங்கேருந்தே கால் பண்ணுறேன். ரிஷப் கிட்ட நான் அவள் பார்லருக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியணும்ல. என்ன நடக்குது? என் விதியில பிருத்வியோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு எழுதியிருக்கானே தெரியலையே. இதுக்கு முன்னாடி நாங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த ரிஷபால கல்யாணம் நின்று போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகும்போது அந்த சரளா வந்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டா. காட், நான் பிருத்வியை கல்யாணம் பண்ணிக்கணும். எல்லாரும் எங்க கல்யாணத்துக்கு எதிரியா இருக்காங்க. கடவுளே, நீங்களும் எனக்கு எதிரி ஆயிட்டீங்களா? ஏதோ என்னுடைய அம்மாவும் எனக்கு எதிரியா இருக்காங்க. சாரி மாம், என்னால இப்ப உங்ககிட்ட பேச முடியாது. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன். இந்த ஷர்லின் எதுக்காக என் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? ஓ, இங்க ஒளிஞ்சு நின்று உங்க பொண்ணுக்கு கால் பண்றீங்களா? பொண்ணு ஃபோன் எடுக்கலன்னா ஏதோ தப்பா இருக்கே. கண்டுபிடிக்கிறேன். அப்படி அவ எந்த இடத்துக்கு போனான்னு தெரியலையே. எதுக்கு என்னோட ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? என்ன இதெல்லாம்? கொஞ்சமாவது அவ என்ன புரிஞ்சுக்கணும்ல. திரும்ப திரும்ப நான் அவளுக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன்னா இம்பார்ட்டன்ட் வேலையா தானே இருக்கும். ஆனா எங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாளே. என்னங்கடா இது? இன்னைக்கு ஷர்லினுக்கு வாழ்க்கையில் முக்கியமான நாள், ஆனால் அவளே காணுமா? இது அவள் ஆசைப்பட்டு நடக்கணும்னு நினச்ச கல்யாணம். இன்னைக்கு அதோட பேச்சுலர் பார்ட்டி நடக்குது, ஆனால் இதுக்கு அவள் வரல. அப்படின்னா இதை விட இம்பார்ட்டண்ட்டான வேலை அவளுக்கு இருக்கு. இல்லை எங்கேயாவது மாட்டிக்கிட்டாளா? அவள் எங்கே போயிருப்பா? அவங்க அம்மா ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க? எல்லாத்த விட முக்கியமான கேள்வி, இவங்க ஃபோன் பண்ணி அவ ஏன் எடுக்கலை? இந்த அம்மா இருக்காங்களே,
நான் போனை எடுக்கலன்னா நான் கண்டிப்பா பிஸியா இருக்கேன்னு தானே அர்த்தம். எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காங்க? போனை கட் பண்ணிட்டா நிஜமாவே எங்கேயோ பிஸியா இருப்பான்னு நினைக்கிறேன். அதான் என் போன் எடுக்க மாட்டேங்கிறா. பேசாம நான் ஒன்று பண்றேன், நான் அவளுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். எங்க அப்பா மேடமோட ஆட்டிடியூட் வான தளவுக்கு போகுதே. ஓகே தான், பொண்ணு ஆட்டிடியூடோட கடனா அம்மா ஆட்டிடியூடோட பெரிய மாலா இருக்காங்க. இவ்வளவு நேரம் டென்ஷனா இருந்தாங்க. கரண் சார், இவங்க ஆட்டிடியூட் காட்டிட்டு போனாங்கல்ல, அத பாத்தீங்களா? அவங்க வாக். அது என்னன்னா அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணாங்க, ஆனா அவ ஃபோனே எடுக்கல. அந்த பொண்ணு எங்க இருக்கான்னே அவங்களுக்கு தெரியல. ஷாக்கிங்ல. வாட் யூ மீன் பை தட்? ஐ மீன் தாடி வச்ச கேடியும் காணோம், கவனிச்சியா? யூ மீன் ஷெர்லின் அண்ட் பிருத்வி? கரெக்ட். எனக்கு முன்னாடியே டவுட் இருந்தது ஷெர்லின் பிருத்விக்குள்ள என்னமோ நடந்துகிட்டு இருக்குன்னு. அந்த விஷயத்தை ப்ரூவ் பண்றதுக்காக தான் ஷெர்லின் வீட்டுக்கே போனேன். ஆனா அதுக்குள்ள அவங்க பிளான் பண்ணி என்ன அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. ஓ அப்படியா? ஏன் உனக்கு தெரியாதா? இல்ல அக்கா, என்கிட்ட நீங்க ஷெர்லின் வீட்டுக்கு பேச்சுலர் பார்ட்டிக்கு இன்விடேஷன் கொடுக்க தான் போனீங்கன்னு சொன்னாங்க. அங்க கரண்ட் இல்லாம லைட் இல்லாதால அவங்களுக்கு எதுவுமே தெரியல, அதனால போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன்னு சொன்னாங்க. அது உன்னோட பிரீதாக்கா இருக்கால, அதாவது தன்னை அதிமேதாவி நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன், அவ உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா. ஆக்சுவலி இந்த விஷயத்தெல்லாம் நான் போலீஸ் கிட்டே சொன்னேன். அவங்க யாருக்கும் என் மேல நம்பிக்கை இல்லை. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? அட ஆஃப் கோர்ஸ் சார். யாராவது வந்து நீங்க கொலை பண்ணிட்டீங்கன்னு விஷயம் சொன்ன கூட நான் நம்பவே மாட்டேன் சார். அது உங்களுக்கு தெரியாதா? நான் எப்பவுமே உங்க சப்போர்ட் தான். ஐ லைக் யூ சப்போர்ட் பண்ணுவேன். ஐ லைக் Thank you சார். அதாவது சார், ஏதாவது ஒன்று பண்ணி ஷெர்லினுக்கும் அவருக்கும் நடுவுல ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அதுதான் இப்ப நமக்கு முதல் வேலை. இதனால 2 பேரோட வாழ்க்கை அழியாம காப்பாத்தலாம் சார். ஒன்னு உங்களோட அண்ணா, 2வது என்னோட அக்கா. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன? ஆக்சுவலி ஷெர்லினுக்கும் பிருத்விக்கும் எனக்கு அவங்கள பத்தி தெரியுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க அலர்ட்டா இருக்காங்க. சார் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. என்னது? ஆனா ரிப்பீட்டட் ஐடியா தான். ஆனா போன வாட்டி வேலை செய்யல, இந்த வாட்டி வேலை செய்ய வாய்ப்பு இருக்கு நிறைய. ஆனா போன தடவை இது வேலை செய்யல, ஆனா இந்த வாட்டி நம்ம பக்காவா பிளான் பண்ணி இருட்டுக்கு அப்புறம் வெற்றி தானே, கிளீனா இனிமே அந்த விஷயத்தை கரெக்டா முடிச்சிடலாம். பின்றிய ஸ்ருதி, டயலாக்ஸ் எல்லாம் பிரமாதமா இருக்கு. பட்டாசு மாதிரி வெடிக்குது. ரைட்டர் ஆக போறியா என்ன? இல்ல சார், இந்த ரைட்டிங் இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் டிடெக்டிவ் ஆயிடுவேன், இல்லனா போலீஸ் ஆயிடுவேன். அதாவது சார், நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா சொல்லுவாங்கல்ல, அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிகேட்டிவா இருக்கணும்னு. சரி, அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. பேக் டு ட்ராக் வந்து போன தடவை என்ன ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்றியா? உண்மையை சொல்லணும்னா அந்த இன்ஜெக்ஷன் சார், போன வாட்டி மோனிஷாக்கு நான் ஹை டோஸ் கொடுத்துட்டது உண்மைதான். ஆனா இந்த வாட்டி எனக்கு எவ்வளவு டோஸ் கரெக்டா கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். டன், போய் கொண்டு வா. ஹலோ சார், இது ஒன்றும் ஹல்வா கிடையாது. உடனே போய் இந்த இன்ஜெக்ஷனை கொண்டு வரதுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியா கிடைக்காது. அது எனக்கு அதுக்கான ஆள் இருந்தாங்க, அதனால ஈஸியா கிடைச்சது. என்ன புரிஞ்சுதா? இல்ல ஆனா கைஸ், பேச்சுலர் பார்ட்டியோட டான்சர்ஸ் வந்துட்டாங்க. அவங்களோட அவுட் டைம் முடிஞ்சதும் இன்னொரு பேட்ச் வரும் அண்ட் டான்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. லெட்ஸ் கோ. சரி, நீ ஒன்று பண்ணு. உன்னோட செட்டிங்லாம் அப்புறம் கொண்டு வா. இப்போ போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணு. ஓகே ஓகே. நீயும் இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ. ஏன் அதெல்லாம் நல்லா இருக்காது. ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. கிரீஷ் மேம் இல்ல, இவங்க தான் அத்தை. ஆடா, இவன் மேம் சொல்லட்டுமே. இன்னைக்கு ஒரு நாள் நான் மேமா இருந்துட்டு போறேனே. இன்னைக்கு மம்மி போஸ்டிங் வேண்டாம் ப்ளீஸ். நான் இன்னைக்கு ரொம்ப ஹார்ட்டா இருக்கேன்ல. எஸ் கிரீஷ், நீ போ. மேடம் நீங்களா? பாத்தியா, நான் ரொம்ப அழகா இருக்கேன், நீ அப்படியே தான் இருக்க போல இருக்கு. மாம், வாய்ஸை வச்சு அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஓ, பட் தட்ஸ் ட்ரூ. ஓகே கிரீஷ், நீ போ. ஓகே மேடம். நீங்க இதெல்லாம் எப்படி தான் பண்றீங்க? ஓ இது மை ரொம்ப simple காட், தான். கியூட் லேடிஸா? அடேங்கப்பா. அண்ட் பை த வே, நீங்க அம்மாவை பாத்தீங்களா? அவங்கள காணோம். கிருத்திகா, உன்னோட அம்மாவை டீஸ் பண்றத கொஞ்சம் நிறுத்துறியா? ஓகே Mom. Oh my god, you're looking so hot. Thank you. Oh my god. என்னோட அம்மா இவ்ளோ அழகா இருக்காங்களே. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சாரி. அம்மா இங்க? அம்மா இன்னும் வரவே இல்லையே. ஜானகி ஆண்டியும் வரல இன்னும் இல்ல. உங்க வீட்ல இருந்து எப்ப கிளம்புவாங்க பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா? சரி இருங்க, நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். நான் போய் மேல இருந்து ஃபோன் எடுத்துட்டு வரேன்.
அழகான டான்சர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஐ ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏய் கண்ணு தெரியாம ஏய் சமீர், இப்ப நீ ஏங்க இப்படி ஓடிட்டு இருக்க? நல்லவேளை நீ என்ன மோதிட்ட. இல்லனா இப்படி மோதினதுக்கு வேற ஒரு பொண்ணா இருந்திருந்தா அப்புறம் அந்த பொண்ணு நல்லா அரைஞ்சிருக்கும். சரி, இப்ப நீ எங்க போயிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, டான்ஸ் பார்க்க போலாம் வா. ஐயோ சமீர், நான் சொல்றது கேளு. நான் முக்கியமா ஒரு கால் பண்ணனும். விடு, என் கூட வா. ஐயோ சமீர், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இம்பார்ட்டன்ட்டா வா வா. இவங்க ரொம்பவே பெர்ஃபெக்டான ஃபேமிலியாக இருக்காங்க. எப்போவுமே எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. எப்போவுமே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்காங்க. என்னோட மகளுக்கு ஏன் இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது? ஷர்லினுக்கு பிருத்திவியை ஏன் பிடிச்சிருக்குதுன்னு எனக்கு தெரியல. Damn it. என்ன இப்படி ஆயிடுச்சு? அத்தைக்கு ஷர்லினோட வாழ்க்கையில இன்னொரு பையன் இருக்கான்றது தெரிஞ்சு போச்சு. ரிஷப் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை அத்தை மட்டும் ரிஷப் கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா, உன்னோட வருங்கால மனைவியோட வாழ்க்கையில இன்னொரு பையன் இருக்கான்னு சொல்லிட்டா கதை முடிஞ்சிடும். எதுவா இருந்தாலும் நான் எதுக்கு அதை பத்தி யோசிக்கணும்? ஏன்னா அங்க என் முகத்தை மூடி இருந்தது. அவங்க தான் என் முகத்தை பார்க்கலையே. இல்ல, நான் சேஃப் ஜோன்ல இருந்தாலும் சேஃபா இல்ல. ஒருவேளை அந்த ரிஷபுக்கு மட்டும் அவனோட வருங்கால மனைவி ஷர்லினோட வாழ்க்கையில ஒருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்திடுவான்ல. ஒருவேளை இந்த விஷயத்தால அந்த முட்டாள் மகாராணி பிரீதாவை பார்த்து பொறாமப்பட்டானா
கண்டிப்பா இந்த விஷயத்த பிரீதா கிட்ட சொல்லதான் போறா. அவளுக்கும் ஷர்லினுக்கும் எனக்கும் அஃபேர் இருக்குன்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் அந்த கிரிக்கெட் பிளேயர் குதிச்சுக்கிட்டே வந்து என்ன ஒரு வழி பண்ண தான் போறான். பாத்தியா பிரீதா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல ஷர்லினுக்கும் பிருத்விக்கும் நடுவில் ஏதோ இருக்குன்னு. பிருத்வி நல்லவல்லன்னு சொன்னேன்ல. ஓ காட், சிச்சுவேஷன் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. இந்த சிச்சுவேஷனை நான் ரொம்ப லைட்டா எடுத்துக்க முடியாது. இதை எப்படியாவது நான் ஹேண்டில் பண்ணியே ஆகணும். ஆனா எப்படி? சரளா ஆண்டியை நான் எங்கன்னு போய் தேடுவேன்? அட பைத்திய மாதிரி யாருமே இல்லாத இந்த ஏரியால நான் தேடிக்கிட்டே இருக்கேன். ஆனா இன்னொரு பக்கம் அந்த ரிஷப் வீட்டில் பேச்சுலர்ஸ் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க.